Hello friends, இந்த வீடியோவில் நம்ம MS வேர்டில் blank page எப்படி ஈஸியாக delete பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் நம்மளோட டாக்குமெண்ட்டில் எஸ்பெஷலி ஆன் ரெஸ்யூமே நம்மளுக்கு blank pages இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அந்த blank pageம் சேர்த்து வேஸ்ட் ஆஃப் பேஜ் ஆகிடும், பிரிண்ட்டும் வந்துடும். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாக்குமெண்ட்டில் ஐ ஹாவ் 4 pages, 1 of 4 pages இருக்கு. ஆனால் actually I have only 2 page content. ஸோ இதை size minimize பண்ணி பார்த்தோம்னா இது first page, second page blank page, third page content and fourth page is blank page. இது எப்படி நம்ம delete பண்ணலான்னா கர்சரை நம்ம இந்த blank page எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் கர்சரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எய்தர் blank page or நம்ம நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நிறையா இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் 100 of pages இருக்கலாம். அந்த 100 pagesல நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50th page நம்மளுக்கு தேவையில்லைன்னா keep the cursor in the 50th page as I am doing for this document. cursor அந்த பேஜில் வச்சுட்டு press Ctrl plus G, Ctrl plus G, அது வந்து go to அப்படின்ற பேஜ். Ctrl G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீபோர்டில் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இதில் என்டர் பேஜ் நம்பர் அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் /page அப்படின்றத டைப் பண்ணும். /PAGE if you don't know the page number. பேஜ் நம்பர் நமக்கு தெரியல, நம்ம ஜஸ்ட் /page, ஏன்னா நம்மளோட கர்சர் வந்து செகண்ட் பேஜில் ப்ளேஸ் பண்ணியிருக்கனால ஜஸ்ட் /pageன்னு மட்டும் கொடுத்தா ப்ரெஸ் என்டர். அந்த பேஜில் கண்டென்ட் இருந்தாலும் இல்லைனாலும் என்டையர் பேஜ் will be selected. Then press delete. So that page will be deleted. Same as that for திரும்ப கர்சரை நம்ம இந்த லாஸ்ட் பேஜில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் Ctrl G அப்படின்னா go to that page. அதில் /page அப்படின்னு என்டர் பேஜ் நம்பரில் நம்ம போட்டோம்னா /page and press enter. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து செலக்ட் ஆகிருக்கும். entire page content will be selected. If either content இருந்தால் content எல்லாமே செலக்ட் ஆகிடும். and press delete key and the document blank page will be deleted. இப்போ நம்ம zoom out பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட number of pages 2 pages தான் இருக்கும். So that's it. This is one way of deleting blank page. இன்னொரு way எப்படின்னா இது எப்படி நம்ம blank pages எங்கெங்கேரா இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னொரு வே இருக்குது. Go to view menu and select the navigation pane அப்படின்றத செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஹெட்டிங் அப்படின்றதுல இருக்கும். யூ ஹாவ் டு செலக்ட் பேஜஸ் அப்படின்ற டேப். இதில் பார்த்தா நம்மளுக்கு என்னென்ன பேஜஸ்லாம் blank pages இருக்குன்றது தெரியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் இஃப் யூ ஹாவ் நம்பர் ஆஃப் பேஜஸ் more number of pages இருக்குது வேர்ட் டாக்குமெண்ட்டில் அப்படின்னா இதில் நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன பேஜஸ்லாம் blank spaces. Then select that page, again Ctrl plus G /page and press enter. Close this document. In the entire page delete ஆகிடும் and press the delete key. So that second page will be deleted. So இன்னொரு way of deleting the blank page. இந்த டாக்குமெண்ட்டில் 2 pages இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஜ் and the last page content இல்லை. Place the cursor at the end of the document. I mean first page. இதுதான் end of the first page, bottom of the first page and press the delete key. That's it. நம்மளோட செகண்ட் பேஜ் delete ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 page தான். So I will do it again. இதில் 2 பேஜஸ் இருக்குது. நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நேவி 2 பேஜ் இருக்குது. இதில் end of the page ஃபர்ஸ்ட் பேஜில் நம்மளோட கர்சரை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். this is the end of the page. நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே end of the பேஜில் தான் இருக்கும். அங்கே போயிட்டு delete key ப்ரெஸ் பண்ணால் delete ஆகிடும்.
So that's all. These are the two ways of deleting unwanted blank page in Microsoft Word. Thanks for watching my video. Please subscribe to my channel for more videos. Thank you.